வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி ஈவினிங்க்கு என்ன சரி ஒரு ஸ்நாக் தின்னணும் போல் இருந்துச்சு. ஸோ அதனால தான் மோமோஸ் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். இதுக்கு நாங்கள் கடையில் வாங்கி தின்றிருந்தாலும் பட் வீட்டில் ட்ரை பண்ணதில்லை. இது தான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபஸ்ட்டுக்கு டோவை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கு 1 கப் ஃப்ளார், கொஞ்சம் ஆயில் அண்ட் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணால் ஓகே. வார்ம் வாட்டர், ஹாட் வாட்டர் ஆட் பண்ண வேணாம். நாங்கள் யூஸ்வலாக பேட்டிஸ் டோ செய்வோமே அதே மாதிரி தான். எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ண தேவையில்ல. டோவை மிக்ஸ் பண்ணக்குள்ளே கொஞ்சம் சாஃப்டாக டோ வர மாதிரிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நான் ஃபுல் டோவை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு எங்களோட டோ வந்து ரெடி. ஃபுல்லாக டோ ரெடி ஆகினோடனே அட்லீஸ்ட் ஒரு 10 to 20 மினிட்ஸ் அதை அப்படியே ரெஸ்ட் பண்ண வைங்க. கொஞ்சம் டோக்கு மேலே ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த டோ வந்து ட்ரை ஆகாது. டோக்கு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி இது ஒரு 20 மினிட்ஸ் மாதிரி நான் இந்த க்ளாத்தால் கவர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த மோமோஸ்க்கு ஃபில்லிங் ரெடி பண்ணுவோம். ஃபில்லிங்க்கு உங்களுக்கு விருப்பமானதெல்லாம் ஆட் பண்ணலும். வெஜிடபிள்ஸ் மட்டும் ஆட் பண்ணியும் ஃபில்லிங் செய்யலும். வெஜிடபிள்ஸும் பன்னீரும் ஆட் பண்ணியும் செய்யலும். அதே மாதிரி மீட் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணியும் செய்யலும். நான் இன்றைக்கி சாமன் ஆட் பண்ணி தான் செய்ய போகிறேன். இது வந்து ஹோம் மேட் சாமன். ஸோ சாமன் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து வீட்டில் பேட்டிஸுக்கு அப்படி இல்லாட்டி ஒரு ஷார்ட்ஹெட்ஸ்க்கு செய்கிற கறி மாதிரி தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் கொஞ்சம் அனியன்ஸ், அதோட லீக்ஸ் அண்ட் ஒரு க்ரீன் சில்லி கட் பண்ணிக்கொண்டேன். ஒரு க்ளோவ் கார்லிக்கும் கட் பண்ணிக்கோங்க. நான் அதில் கட் பண்ணுறதை எடுக்க மறந்துட்டேன். எங்களுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணிக்கொண்டோம். இப்போ ஃபில்லிங் ரெடி பண்ணுறதுக்கு பேனுக்கு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி அதுக்கு கார்லிக், நாங்கள் கட் பண்ணி வச்சுருந்த அனியன்ஸ் அண்ட் க்ரீன் சில்லி 3 ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணி சாட்டே பண்ணிக்கோங்க. லீக்ஸையும் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ணிவிட்டு நாங்கள் வந்து எங்களோட செமன் ஆட் பண்ணிக்கிடுவோம். இன்றைக்கி நான் வந்து ஹோம்மேட் செமன் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால தான் இது வந்து ஃபுல் ஃபிஷ் ஆகிக்குது. எங்கள் வீட்டில் எப்போயுமே ஹோம்மேட் செமன் தான். சம்டைம்ஸ் இந்த டூனா யூஸ் பண்ணுவோம். அதர் தேன் தட் நாங்கள் செமன் வந்து ஹோம்மேடாக தான் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு ஸ்பைசஸ் ஆட் பண்ணக்கொள்ள உங்களுக்கு விருப்பமான மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி டர்மரிக், சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் இந்த மசாலா ஸ்மெல் போக்காட்டியும் குக் பண்ணிக்கோங்க. எங்களோட ஃபில்லிங் ரெடி. இப்போ எங்களோட மோமோஸ்க்கு சாஸ் ரெடி பண்ணுவோம். ஒரு பேனுக்கு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அதில் 2 டொமேட்டோ இந்த பின்னுக்கால இந்த கட் போடுவாங்க அந்த மாதிரி 2 கட் போட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறணும். இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்னை வந்து பீல் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாட்டர் கொஞ்சம் ஹீட் ஆகணுன்னு 2 ட்ரை சில்லி, 2 க்ளோவ்ஸ் கார்லிக் அண்ட் இந்த 2 டொமேட்டோவும் ஆட் பண்ணி லிட்டால் க்ளோஸ் பண்ணி வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. சாஸ் குக்காக காட்டியும் நாங்கள் எங்களோட மோமோஸை ரோல் பண்ணிக்கிடுவோம். எங்களோட டோ வந்து அப்படியே ரெஸ்ட் பண்ண வச்சு இப்படி தான் இருக்குது. ஸோ இதை நான் வந்து சின்னதாக டிவைட் பண்ணி எடுத்துக்கிறேன். மோமோஸ் ஷேப்புக்கு ஃபோல்ட் பண்ணுறது தான் பெரிய விஷயம். பிகாஸ் அதை நான் 2-3 தடவைக்காகவே பார்த்தேன். பட் ஸ்டில் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த டோவை வந்து நாங்கள் சர்க்கிள் ஷேப் கட் பண்ணிக்கிடுவோம். ஸோ அதுக்கு நான் இந்த கிளாஸை யூஸ் பண்ணினேன். நான் யூஸ் பண்ண கிளாஸ் கொஞ்சம் சின்னது. ஸோ அதனால் எனக்கு சின்ன சின்ன சர்க்கிள்ஸ் தான் வந்துச்சு. ஸோ நான் ஃபஸ்ட் ஒன்னை ட்ரை பண்ணி பார்ப்போம். இது தான் நான் வீட்டில் ட்ரை பண்ணுற ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதனால் இந்த ஃபோல்ட் பண்ணுற மெத்தட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நான் 2-3 தடவை வீடியோஸ் பார்த்தேன் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு. பட் அந்த மாதிரி எக்ஸாக்டாக வரலை. மோமோஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃபோல்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு ஈஸி மெத்தட் ட்ரை பண்ணினேன். இது தான் நான் ட்ரை பண்ண ஃபர்ஸ்ட் மெத்தட். நான் எடுத்த கிளாஸ் வந்து குட்டினால் எனக்கு குட்டி மோமோ ஒன்று தான் ஃபஸ்ட்டில் வந்துச்சு இந்த மாதிரி. ஸோ இது வந்து டூ ஸ்மால். ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த குட்டி பவுல் எடுத்து தான் கட் பண்ணினேன். இந்த சர்க்கிள் சைஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா குட்டியாக எடுக்க வேணும், கொஞ்சம் பெரிய சர்க்கிள் ஒன்று எடுங்க. அதுக்கப்புறம் நான் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணேன். இது வந்து ஈஸியாகவே அதே மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் செஞ்ச எல்லா மோமோஸையும் இதே மெத்தடில் ஃபோல்ட் பண்ணிக்கொண்டேன். ஃபோல்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அது பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு. இப்போ நாங்கள் இது ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிக்கிடுவோம்.
நான் எல்லா மோமோஸையுமே ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன். இப்போ நாங்க ஒரு ஸ்டீம் பண்ணையிலுமான ஒரு டிஷ் ஒன்று எடுத்து, அதில நல்லா ஆயில் கிரீஸ் பண்ணிக்கிருவோம். ஸோ நான் வந்து ரைஸ் குக்கர்ல தான் ஸ்டீம் பண்ண போறேன். ஸோ ஏன்ட ரைஸ் குக்கருக்கு இந்த டிஷ் வந்து எக்ஸாக்ட்டா ஃபிட் ஆகும். இந்த மாதிரி ஒன்று இல்லாட்டி இட்லி சட்டியும் யூஸ் பண்ணிலும். அதிலயும் வந்து இத வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்கலும். யூசுவலா ரைஸ் குக்கர்லேயே ஒரு கேஜெட் ஒன்று வரும் ஸ்டீம் பண்ணுறதுக்கு. ஸோ அதையும் வச்சு யூஸ் பண்ணலும். நாங்க இதில பழவினனால ஸோ நான் இதே யூஸ் பண்ணினேன். இது ஒன் பை ஒன்னா வந்து நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கொடுறேன். அண்ட் எங்களோட லாஸ்ட் ஒன் த மினி ஒன் இதுதான் நான் ஃபர்ஸ்ட்டில் செஞ்சேன். ஸோ அதையும் வச்சுக்கிறோம். நான் மோமோஸுக்கு ஃபில்லிங் ஆட் பண்ணக்குள்ளே ரைஸ் குக்கரில் வந்து வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி பாயில் ஆகிறதுக்கு வச்சுருந்தேன். அது கரெக்டாக பாயில் ஆகிருந்துச்சு. ஸோ இப்போ இதை ப்ளேஸ் பண்ணி நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுடுவோம். எக்ஸாக்டாக 20 to 25 மினிட்ஸ் குக் ஆகணும். இப்போ அது குக் ஆகிற கேப்பில் எங்களோட சாஸை ரெடி பண்ணுவோம். டொமேட்டோ எல்லாம் வெளியே எடுத்து அதில் இருக்கிற ஸ்கின்னை பீல் பண்ணிவிடுங்க. ஈஸியாக பீல் ஆகி வந்துடும். நான் யூஸ் பண்ணேன் நார்மல் ட்ரை சில்லி தான். உங்களுக்கு வேண்டாம் காஷ்மீரி ட்ரை சில்லியும் யூஸ் பண்ணலும். அப்போ கலர் வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக வரும். இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கொருவோம். திக்காக ஒரு பேஸ்ட் ஒன்று மாதிரி வர காட்டி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ப்ரீ குக் பண்ணிக்கிறனால குயிக்காக பிளெண்ட் ஆகிடும். அதுக்கு பிறகு ஒரு பேனை வச்சு அதில் ஆயில் ஆட் பண்ணி இந்த மிக்சரை அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். இந்த மிக்சருக்கே கொஞ்சம் சால்ட் அண்ட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து ஆட் பண்ணிக்கொள்ள உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கள். நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அது டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் டேஸ்ட். மோமோஸ் குக் ஆகி கொண்டிருக்குது. க்ளோஸ் பண்ணி வச்சுடுவோம். மோமோஸ் குக் ஆகிறதுக்கு கரெக்டாக எனக்கு 22 மினிட்ஸ் மாதிரி போச்சு. அதுக்கு பிறகு இப்படி தான் நான் குக் பண்ணி எடுத்த மோமோஸ் இருந்துச்சு. எங்களோட சாஸும் ரெடி. ஸோ அதையும் நாங்கள் ஆட் பண்ணிக்கிடுவோம். அண்ட் ஃபைனலி மோமோஸ் ரெடி. இதே மெத்தடில் ஈஸியாக நீங்களும் வீட்டில் மோமோஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நான் செஞ்ச மோமோஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இட் வாஸ் டேஸ்டட் ஸோ குட். நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஹோம் மேட்னால எப்படி இருக்குமோ தெரியான்னு தான் நினச்சேன். பட் நான் நினச்சதுக்கு விடவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீட்லேயும் எனக்கு நல்ல கமெண்ட்ஸ் கிடச்சிச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மோமோஸோட ஒரு நல்ல கப் காஃபியோட என்னோட ஈவினிங் வந்து சூப்பர்பாக போச்சு. ஸோ இது தான் என்னோட பியூட்டிஃபுல்லான சன்செட். அடுத்து என்ன ரெசிபி ட்ரை பண்ணுவோம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். And that's all for today. Hope you guys enjoyed my evening vlog with momos. See you all soon with another interesting vlog. Until that, do subscribe to my channel.